வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா லேப்டாப்பை விட்டுட்டு வந்திருக்க சோழன் கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க. அவரும் பரபரப்பா நூலை பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே போறாரு. கடைசியா ஆட்டோக்காரரோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ண அவர் ஒன்றும் வீட்டில் இல்லை, ஸ்டாண்டில் தான் இருப்பார், போய் பாரு அப்படின்னு சொன்னதை மனசில் வச்சுட்டு நேராக ஸ்டாண்டுக்கு வர்றாரு. மொபைலில் அவர் சிசிடிவியில் பிடிச்ச படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த முகம் எங்கேயாவது தெரியுதான்னு, இல்லை அந்த ஆட்டோ தெரியுதான்னு ஒவ்வொரு இடமா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அங்கே அப்படி எதுவுமே இல்லாம போக ரொம்பவே மண்டையை பிச்சுக்கிறாரு. ஏன்னா ஆட்டோ டிரைவர் கிட்ட ஃபோன் வேற இல்லை. அவர் அப்படியே கலங்கி போய் ஸ்டாண்ட்ல ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. நிலா நொந்த நூடுல்ஸ் ஆகி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க. என்னாச்சு நிலா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான் வந்து திவ்யா கேக்குறாங்க. இல்ல திவ்யா, சொல்லியிருக்கேன் அப்படின்னு நிலா அழுகையோட சொல்லியிருக்க. ராகவ் வெளியே முருகன் கிட்ட பேசிக்கிட்டே வேகமா வர்றாரு. இன்னும் எதுவும் பாசிட்டிவா தெரியல நிலா சொல்லிட்டு இருக்க. வந்த ராகவ் நிலான்னு கூப்பிட அவங்க பதறி அடிச்சு எழுந்து நிக்கிறாங்க. லேப்டாப் எங்க, எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ராகவ் கேட்க நிலா அப்படியே ஒன்னும் சொல்லாம பாக்குறாங்க. என்ன நிலா பாக்குறீங்க, கிளையண்ட் இன்னும் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இல்ல ராகவ், லேப்டாப் இன்னும் கிடைக்கலங்கிறாங்க நிலா பயத்தோட. வாட், என்ன நிலா, நீங்க லேப்டாப்பை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்னடா நான் கிடைக்கலங்கிறீங்க? பாருங்க, நீங்க வீட்டுல வச்சுட்டு வந்தீங்களா இல்ல தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு ராகவ் கேட்க. இல்ல ராகவ், ஆபீஸ் வரும்போது லேப்டாப் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன், ஆட்டோல இருந்து இறங்கும் போது லேப்டாப் ஆட்டோலயே மறந்து விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க பயத்தோட ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி நடுங்கிட்டே சொல்றாங்க. ராகவ் பயங்கர வெக்ஸ் ஆயிடுறாரு. வாட், தொலைஞ்சிருச்சா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட கேட்க. அந்த ஆட்டோவை கண்டுபிடிக்கதான் டைம் ஆயிட்டு இருக்குன்னு நிலா சொல்றாங்க. திவ்யா ஒரு மாதிரி பயமும் பீதியுமா எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாங்க. என்ன நிலா இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்றீங்க, ஆட்டோல விட்டுட்டு வந்துட்டீங்களா, ஜோக் பண்றீங்களா, யாராவது ஆட்டோல லேப்டாப்பை விட்டுட்டு வருவாங்களா, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க, இன்னைக்கு மீட்டிங் வேற இருக்கே, எப்படி உங்களை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நான் கொடுத்தேன்னே தெரியல, இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க. ச்சே, ஏன் தப்பு தான், எல்லாம் ஏன் தப்பு தான், ஒரே ஒரு ப்ராஜெக்டை ஒழுங்கா பண்ணுனீங்கன்னு உங்களை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை தூக்கி கொடுத்தேன்ல, அதான் உங்களுக்கு அப்படியே ஹெட் வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னு ராகவ் சொல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல ராகவ் அப்படின்னு நிலா ரொம்ப தயங்கிட்டு பயத்தோட சொல்றாங்க. இல்ல நிலா, அப்படிதான் விடுங்க, இப்ப நான் கிளையண்ட் கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு ராகவ் கேட்க. ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் ஒன் டே புஷ் பண்ண முடியுமான்னு பாருங்களேன் ப்ளீஸ் ராகவ் அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. ரொம்பவே வெறுப்பா இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இந்த ப்ராஜெக்டுக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. முருகனோட மொபைல் ரிங் ஆகுது. யாருன்னு அவர் திரும்ப கிளைண்ட் தாங்க சார் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முருகன் கால் அட்டன் பண்ணி ஹலோ மேம், வந்துட்டீங்களாங்க மேம், செகண்ட் ஃப்ளோர் மேம், ஓகேங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. சார் அவங்க வந்துட்டாங்க சார்னு ராகவ் கிட்ட சொல்ல அவரு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அவரால் பேசக்கூட முடியல. நிலா கிட்ட ஜாடையிலேயே என்ன இதெல்லாம், என்ன பண்றது அப்படின்னு கேட்க. ராகவ் ப்ளீஸ் எனக்காக அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ் நிலா கெஞ்சிட்டு இருக்க. சோழன் என்ட்ரி கொடுக்குறாரு. நிலாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் கடகடன்னு வழியுது. நிலா அப்படின்னு சோழன் கூப்பிட நிலா திரும்புறாங்க. எல்லாருமே சோழனை பார்க்க சோழன் லேப்டாப் பேக் அப்படியே கையில இருக்கத நிமித்தி காட்டுறாரு. நிலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்துக்கு மாறு. ராகவ், திவ்யா, முருகன் 3 பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இருக்க 5 அடி டிஸ்டன்ஸுக்கு அவசரமா சோழன் ஓடி வர்றாரு நிலா பக்கத்துல. நிலா ஒரு நிம்மதியும் சந்தோஷமா பாக்குறாங்க. சோழன் நிலா கையில லேப்டாப்பை கொடுக்க அதை வாங்கி அவங்க ஓபன் பண்ணி பார்க்க முருகன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சார் கிளைண்ட் வந்துட்டாங்க சார்ங்கிறாரு. யா அப்படின்னு டக்குன்னு ராகவ் வாங்க வெல்கம் சார், ஹலோ சார் அப்படின்னு ஓடி போய் வந்திருக்க கிளைண்ட்டுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு. வெல்கம் சார், வெல்கம் மேடம், வெல்கம் சார் அப்படின்னு வந்தவங்க 3 பேரையும் ரிசீவ் பண்றாரு அவரு. நிலா ஓபன் பண்ணி பார்த்துட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு ஏங்க எப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க, மணி 12 போகுது, நீங்க போய் உங்க பிரசன்டேஷன் ஒர்க்கை பாருங்க போங்கன்னு சோழன் சொல்ல நிலா கண்கொள்ளாத தேங்க்ஸோட அவரை பாக்குறாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க சார், லெட்ஸ் கோ இன்சைட் அப்படிங்கிற ராகவ். நிலா அப்படின்னு கூப்பிட நிலா அப்படியே திரும்புறாங்க. ஆல் த பெஸ்ட் நிலா அப்படின்னு திவ்யாவை அவசரமா சொல்லிட்டு அந்த பக்கம் போக நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு சோழன். தேங்க்யூ சோழன்னு நிலா சொல்ல. பரவாயில்லங்க, ரிலாக்ஸா பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா வேகமா தலையாட்டிட்டு போறாங்க. ஒரு 4 போறவங்க அப்படியே திரும்பி சோழனை தேங்க்ஃபுல்லா பாக்குறாங்க. சோழனும் ஓகேங்க போங்கன்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஆனா நிலா அவரை திரும்பி பாத்துக்கிட்டே போறாங்க. நிலா கேபினை திறந்து உள்ளர போறவர்ல அங்கேயே நின்னு பாக்குற சோழன் அப்பாடா அப்படின்னு நெஞ்சில நிம்மதியா கைய வைக்கிறாரு. அது வரைக்கும் பயங்கர டென்ஷனும் படபடப்புமா சுத்திட்டு இருந்த அவரோட உடம்பும்
கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. கிளைண்ட்ஸ் எல்லாம் உள்ளர உட்கார்ந்துருக்க. ஹாய் கைஸ், we are pleasure to proceed the precious project. This is Nila. She is the lead architect of the project. She will explain everything right now. And அப்படிங்கிற ஒரு நிலா, this is Jan, Joseph and Sujit அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஹாய் கைஸ் அப்படின்னு நிலா சொல்ல அவங்களும் ஹாய் சொல்றாங்க. யூ கேரி ஆன் அப்படின்னு ராகவ் சொல்ல நிலாவும் ஷியோருங்கிறாங்க. யா அப்படின்னு முருகன் பக்கத்துல போய் ஒரு ஷீட்ல உட்கார்றாரு ராகவ். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் நிலா சொல்ல அவங்க 3 பேரும் ஹாய்ங்கிறாங்க. ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ப்ளீஸ் forgive me for my nervous. You are my first client அப்படின்னு நிலா சொல்ல அவங்க 3 பேரும் ஒருத்தர் பார்த்து மைல்டா ஒரு புன்னகையை பரிமாறிக்கிறாங்க. நான் தேர்டா உட்கார்ந்துருக்கவர் மட்டும் நாங்க ஃபர்ஸ்ட் கிளையண்டா, நாங்க தான் உனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ராகவ் பயங்கர டென்ஷனோட உட்கார்ந்துருக்கவரு அப்படியே லைட்டா முருகனை பாக்குறாரு. முருகனை கொஞ்சம் பயத்தோடையும் டென்ஷனோடய உட்கார்ந்துருக்காரு. நிலா ஸ்கிரீன்ல அந்த வீட்டோட மாடலை கொண்டு வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஹவுஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஏரியாவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 3Dல கலக்கலா ஓடிட்டு இருக்கது கொஞ்சம் கொஞ்சமா ராகவ் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அதுலயும் தேர்டா உட்கார்ந்துருக்க சுஜித் ரொம்ப கீனா கவனிச்சிட்டு இருக்காரு. ஐ ஹவ் பிளான்ட் த கண்டெம்பரரி ஸ்கீம் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஐ செக் எவ்ரிதிங் வில் பி த லாட் ஆஃப் playing areas, vegetating area, walking lands, indoor and outdoor activities and much more. People don't want to leave the house and want to go outside அப்படிங்கிற நிலா ஒவ்வொரு ஏரியாவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க ஸ்கிரீன்லயே கார்டன், ஸ்டேர்கேஸ், ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. முருகனே கூட ஆண்டு கொஞ்சம் அசந்து போய் பாக்குறாரு. அவங்க 3 பேரும் ரொம்ப இம்ப்ரெசிவா கவனிச்சிட்டு இருக்க ராகவ் லைட்டான சந்தோஷத்தோட பாக்குறாரு. நிலா ஒவ்வொரு ஏரியாவையும் ஜூம் பண்ணி காட்டி அதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்க இருக்க பெரிய ஸ்கிரீன்ல எல்லாமே தெளிவா அழகா போயிட்டு இருக்கு. There are many details yet to be added in this project. It will bring the project really nice. நாங்க இந்த prestigious ப்ராடக்ட்ட பண்றதுல ரொம்பவே பெருமைப்படுறோம். நாங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ரொம்பவும் கவனமா ரொம்பவும் ஆர்வமா இருக்கோம். அதனால இந்த வீடு உங்களோட ட்ரீம் வீடா இருக்கும், கனவு வீடா இருக்கும் அப்படின்னு நிலா முடிக்க யா இட்ஸ் குட் அப்படின்னு செகண்டா உட்கார்ந்துருக்க மேல் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருக்க லேடிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் ஹவுசஸ் சென்னையிலேயே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப நான் பிரசன்ட் பண்ண கிட்ஸ் தீம் கண்டெம்பரரி ஹவுசஸ் மாடல் தான் இன்னும் பல வருஷத்துக்கு பேசப்படும் அப்படி ஒரு டிசைனா இருக்கும். and we are very sure for that அப்படின்னு நிலா சொல்ல கிளையண்ட் 3 பேருமே வாவ் குட்னு கிளாப் பண்றாங்க. அதை பாக்குற ராகவும் முருகனும் கூட சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. அப்போ அந்த லேடி we love this design. I think we can proceed this அப்படின்னு சொல்ல yeah sure I like this themeங்கறாரு செகண்டா உட்கார்ந்திருந்தவர். thank youங்கறாங்க நிலா. this design will be comfortable for persons அப்படின்னு தேர்டா உட்கார்ந்திருந்தவரும் அக்செப்ட் பண்றாரு. இட்ஸ் a luxurious design superb அப்படின்னு அவர் சொல்ல தேங்க்யூங்கிறாங்க நிலா. யூ டன் யுவர் ஜாப் வெரி வெல் அப்படின்னு ராகவ் சொல்ல தேங்க்யூ ராகவ்ங்கிறாங்க நிலா. வித் பிளஷர், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் இதை முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்ல ஷியோர் சார் அப்படிங்கிற நிலா ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டு லேப்டாப் எடுத்து பத்திரமா பேக்ல வச்சுட்டு I'll be outside அப்படின்னு நிலா சொல்ல தேங்க்யூன்றாங்க 3 பேருமே. கிட்ட திரும்புற ராகவ் நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கிறாரு. ஷியோர் சார் நான் ஒரு நோட் பண்ண நிலா வெளியே போயிடுறாங்க. யா வெல் நீங்க பார்த்ததெல்லாம் ராகவ் கிளையண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நிலா மூச்சு பிடிச்சிட்டு அதுவரையில எக்ஸ்பிளைன் பண்ணவங்க வெளியே வந்தவன அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. ஒரு பெரிய நிம்மதியோட அவங்க இடத்துக்கு வந்து உட்கார கேட்டு திரும்புற திவ்யா நிலா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பிரசன்டேஷன் நல்லா போச்சு போல அப்படின்னு திவ்யா கேட்க ரொம்ப நல்லா போச்சு திவ்யா, அவங்களுக்கு டிசைன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ராகவ் உள்ளர பேசிட்டு இருக்காரு. அவர் கூட குட் ஒர்க்னு அப்ரிசியேட் பண்ணாரு அப்படின்னு நிலா சொல்ல நிஜமாவா அப்படின்னு திவ்யா கேட்க நிலா சிரிப்போட ஆமாங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க திவ்யா. நிலாவும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு தேங்க்யூங்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு திவ்யா பாராட்டிட்டு வேலையை பார்க்க நிலா ஒரு சந்தோஷமும் நிம்மதியுமா அவங்க சிஸ்டம் ஆன் பண்றாங்க. அப்பதான் அவங்க மனசுக்குள்ள சோழன் வர்றாரு. நிலா நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கரெக்டான டைத்துக்கு அவர் லேப்டாப்போட உள்ளர வந்ததும் நிலா கண்ணீரோட நின்னதும் அவங்க மனசுக்குள்ள வருது நிலா அப்படின்னு சோழன் கூப்பிட்ட அந்த ப்ரீஷியஸ் மொமெண்ட்டும் அவரு கையில இருந்த லேப்டாப்பும் அவங்க கண்ணுல வந்து நிறையுது. இல்லன்னா இன்னைக்கு அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்கிற நிலா உடனே மொபைல் எடுத்து சோழனுக்கு கால் பண்றாங்க. சோழன் எங்கேயும் போகல, கீழே தான் காரை நிறுத்திட்டு வெயிட் பண்றாரு. நல்லபடியா பிரசன்ட் பண்ணிருப்பாளா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. அவசர அவசரமா எடுத்து பாக்குறவர் அது நிலான்னு உடனே ஆன் பண்ணி காதுல வச்சு ஹலோங்கிறாரு. சோழன் எங்க இருக்கீங்கன்னு நிலா கேட்க நான் உங்க ஆபீஸ் வாசல்ல தாங்க இருக்கேன் அப்படின்னு அவரு கொஞ்சம் பயமும் தயக்கமா சொல்றாரு. உங்களுக்கு அங்க எல்லாம் ஓகேவா, பிரசன்டேஷன் நல்லா பண்ணினீங்களா அப்படின்னு சோழன் கேட்க நிலா பதிலே பேச முடியாம
இருங்க நான் வரேங்கிறாங்க. நிலா காலை கட் பண்ணிட்டு வர சோழன் டென்ஷனா காலை கட் பண்ணிட்டு பாக்குறாரு. நிலா லிஃப்ட்ல இருந்து வெளியே வரவங்க திறந்திருக்க கேட் வழியா அங்க நிக்கிற சோழனை பாக்குறாங்க. பிரசன்டேஷன் எப்படி போச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ணான்னு தெரியலையே இன்னும் டென்ஷன்ல இருக்க சோழன் ஹாய்ன்ற மாதிரி கைய காமிக்கிறாரு. நாளேட்டு நடந்து வர நிலா அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வர்றாங்க. நிலா வேகமா ஓடி வர்றத பார்த்துட்டு, என்ன நிலா பிரசன்டேஷன் நல்லா பண்ணீங்களா, லேப்டாப் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சோழன் டென்ஷனா கேக்குறாரு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாவா, லேப்டாப் மட்டும் இல்லைனா இன்னைக்கு எனக்கு வேலை இருந்திருக்குமான்னு கூட தெரியல. இத்தனை வாரமா நான் பண்ண எல்லா ஒர்க்கும் அந்த லேப்டாப்ல தான் இருந்தது அப்படின்னு நிலா சொல்ல சோழனுக்கு அப்பதான் மூச்சே வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணின பிரசன்டேஷன், நீங்க மட்டும் இல்லைனா என்ன பண்ணிருப்பேனே தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, அப்ப பிரசன்டேஷன் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சோழன் கொஞ்சம் சந்தோஷமா கேக்குறாரு. ரொம்ப நல்லா பண்ணேங்க, எல்லாருமே என் பிரசன்டேஷனை பார்த்து கை தட்டினாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சூப்பருங்க, உங்க உழைப்பு வீண் போகல அப்படின்னு சோழன் பாராட்ட, எப்படிங்க உங்களுக்கு லேப்டாப் கிடைச்சது அப்படின்னு நிலா கேட்க, சோழன் புஷ்ன்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு கார் மேல சாயிறவரு, அதை எங்க கேக்குறீங்கன்னு ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமா உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உங்க லேப்டாப்பை தேடி ஓடுன்னு ஓடுனேன். நீங்க சொன்ன ஆட்டோக்காரரை போய் பார்த்தேன், ஒரு லீடும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோ எடுத்ததா சொன்ன இடத்துல ஒரு சிசிடிவி இருந்தது. அந்த கடைக்காரர்கிட்ட கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அந்த ஃபுட்டேஜை பார்த்து அதுல இருந்து ஆட்டோ நம்பரை எடுத்து அந்த ஆட்டோ ஓனரோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க போனா அவரு அந்த ஆட்டோவை யாருக்கோ வாடகைக்கு விட்டுருக்காரா. அப்புறம் அவர்கிட்ட பேசிய அந்த ஆள் நம்பரை வாங்கி கால் பண்ணா அவரு பொண்டாட்டி போனை எடுத்து அந்த அம்மா கச்சா முஜான்னு கத்துதுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலாவுக்கு சின்னதா சிரிப்பு வருது. அப்புறம் அந்த அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி ஆட்டோ எங்க இருக்குன்னு தேடி புடிச்சு போனா அப்படின்னு சொன்ன சோழன் அதுக்கப்புறம் நடந்ததை நேரடியா காட்டிடுறாரு நமக்கு. அவரு அங்க இங்கன்னு தேடுறாரு. அப்போ ஒருத்தர் ஆட்டோவை தொடச்சிட்டு இருக்க ஜீசஸ் படமும் அத நேமும் எழுதி இருக்கு. ஆட்டோல ஜீசஸ் படம் இருக்குன்னு சொன்னாலே அப்படிங்கிறவரு அதை ஜூம் பண்ணி பாக்குறாரு, ஆட்டோவை பாக்குறாரு, அப்படி மொபைல பாக்குறாரு. ஓகே பிக்சர் ஓகே, மேல எழுத்து அதுவும் ஓகே, அப்புறம் ஆட்டோ நம்பர் அப்படின்னு அதையும் பாக்குறவரு அண்ணே அப்படின்னு ஓடி போய் நிக்கிறாரு. ஆட்டோவை தொடச்சிட்டு இருக்கவர் என்னப்பான்னு கேட்க, அண்ணே காலையில என் ஒய்ஃப் உங்க ஆட்டோவில் தான் ஆஃபீஸ் போயிருக்காங்க, அவங்க லேப்டாப்பை உங்க ஆட்டோவிலேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம், ஒரு வாட்டி பாருங்களேன் என்ன சோழன் சொல்ல, ஆமாப்பா காலையில ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல, அப்பதான் சோழனுக்கு அதுவரையிலும் இழுத்து பிடிச்சிருந்த மூச்சு வருது. அப்பாடான்னு அப்போ ஒரு தடவை நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு. தேங்க்யூ கடவுளே தேங்க்யூ அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, இந்தாப்பான்னு அந்த நல்ல மனுஷன் கொண்டு வந்து லேப்டாப்பை நீட்டுறாரு. சோழன் அதை கையில வாங்க போக விடுக்குன்னு திருப்பி புடுங்கிக்கிறாரு. ஆமா நீதான் அவ புருஷன்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க, ஐயோ இவர் வேற இந்த நேரத்துல அலப்பற பண்றாரு அப்படின்னு நினைக்கிற சோழன், அண்ணா என்ன ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மொபைல்ல அந்த போட்டோவை காமிக்கிறாரு. இங்க பாருங்க நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ அப்படின்னு அவங்களோட ரிசப்ஷன் போட்டோவை காட்டுறாரு. அவரு சந்தேகமா பார்த்துட்டு இருக்க, அண்ணே நான் தானே இதுங்கிறாரு சோழன். ஆமாப்பா இந்த பொண்ணு தான் இந்தா அப்படின்னு அவரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சோழன் கிட்ட லேப்டாப்பை கொடுக்க வாங்கிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு. அவரு சரிப்பான தலையாட்ட சோழன் லேப்டாப் பேக்கை திறந்து லேப்டாப்பை பாக்குறாரு. உள்ளர இருக்க லேப்டாப்பை வெளியே எடுத்து பார்த்துட்டு இதுதான் தலையாட்டிட்டு உள்ளர வைக்கிறாரு. தேங்க்ஸ்ண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு அவரு சரின்னு சொல்ல ஓடுறாரு காரை வேகமா எடுக்கிற சோழன் அவர்கிட்ட இருந்து லேப்டாப்பை வாங்க ஒரு பெரிய போராடி அப்படிதாங்க வந்தது உங்க லேப்டாப் அப்படின்னு கதையை முடிச்சிடுறாரு. அப்படிதாங்க நான் தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா அப்படியே 2 கையையும் விரிச்சுக்கிட்டு அவரு பக்கத்துல போய் அவரோட நெஞ்சில தலைய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹக் பண்ணிக்கிறாங்க. சேரன் வாயில இருந்து வந்த வார்த்தைகள் அப்படியே அந்தரத்துல நின்றுட திறந்த வாய் அப்படியே இருக்க அப்படியே நம்ப முடியாம பாக்குறாரு. ஆனா நிலா எதை பத்தியும் கவலைப்படாம நடுரோடுன்னு நினைக்காம சோழனை ஹக் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாங்க. இது கனவா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, இது கனவு மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க, நீங்க மட்டும் சரியான டயத்துக்கு லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுக்கலன்னா எல்லாமே தப்பா போயிருக்கும், நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிருக்கும், உங்களால தான் என்னோட பிரசன்டேஷனை நான் ஒழுங்கா பண்ண முடிஞ்சது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. சோழன் மெய்மறந்து நிக்கிறவரு அப்படியே நாம ஒரு ஹக் பண்ணிடுவோம் என்ன கையை மெதுவா கொண்டு வராரு ஹக் பண்றதுக்கு. நிலா நிமிர்ந்து நிக்க ஜஸ்ட் மிஸ்ன்னு ஃபீல் பண்றாரு. தேங்க்யூ சோழன் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு நிலா சோழனோட கையை பிடிச்சி குளுக்குறாங்க. சோழன் எதுவும் பேச முடியாம திணறிட்டு இருக்க, நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுப்பேன் அப்படின்னு நிலா சொல்ல, கொடுத்துருங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு வெளியே சின்ன புன்னகையோட தலையாட்டுறாரு. அதுக்கப்புறம் நிலா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பாவம் 2 மணி நேரமா படாத பாடு பட்டுட்டாங்கல்ல. நிலா பேச சோழனுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு.
தலையை மட்டும் ஓகே ஓகேன்னு ஆட்டிக்கிட்டே இருக்காரு. நிலாவும் வாய் மூடாம நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோழன் அப்படியே கார் எடுத்துக்கிட்டு ஏர்பிளைன்ல போற மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஒரு கை கார்ல இருக்க, இன்னொரு கையை தலைய கோதி அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்செல்லாம் லேசா இருக்கு அப்படின்றவரு ஹார்ட்டை தட்டி கொடுத்துக்கிறாரு. இல்ல அந்த இடத்துல சாஞ்சிருந்ததால எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. அப்படியே உல்லாசமா ஒரு பாட்டை போட ஸ்டார்டிங் மியூசிக் போய்கிட்டே இருக்கு. சோழன் காரை ஓட்டிட்டு இருந்தாலும் அவர் மனசு ஃபுல்லா நிலா வந்து அவரை ஹக் பண்ணது, அவர் பேசிட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் ஆனதுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்கெடுத்தா காத்தோட சுத்த வச்சான்ற பாட்டோட மன்னாதி மன்னர் எல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கினா தங்கம் தங்கம் அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க சோழன் ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு ஓட்டிட்டு இருக்காரு. கண்ணாடியில பார்த்து முகத்தை தாடியெல்லாம் தடவுன்னு தடவிட்டு இருக்காரு. அவர் மனசுல மறுபடியும் நிலா ஹக் பண்ண காட்சியே தான் வருது. ரொம்ப சந்தோஷமா கைய வெளியே நீட்டிட்டு ஏதோ உல்லாசமா ஹில்ஸ் ஏரியால டிரைவ் பண்ற மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அப்படியே உல்லாசமா ஓட்டிட்டு வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி நிறுத்துறாரு. இறங்கி சிறு மழையில நனையிற மாதிரி கைய விரிச்சுக்கிட்டு கார் முன்னாடி வந்து சாஞ்சிக்கிறாரு. இந்நேரம் வீடா இருந்தா தலைகீழா குத்தாட்டம் போட்டிருப்பாரு. கார் மேல அப்படியே அவரு மல்லாக்க சாய நிலா வந்து ஹக் பண்ணதுதான் மைண்ட்ல கண்ணு முன்னாடியும் வந்து நிக்குது. டிசைனா யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஏகத்துக்கும் வெக்கப்பட்டு இருக்காரு. மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி போய் காரை ஸ்டார்ட் பண்றாரு. இதுவரை அவர் பண்ணிட்டு இருந்த குரங்கு சேட்டை எல்லாம் குதூகல சேட்டையா மாறிடுது. வீட்டுக்கு வர்றவரு சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு குறுக்கை நறுக்கை நடந்துட்டு இருக்க பல்லவன் அவர் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காரு. நடந்ததெல்லாம் நிஜம்தானா இல்ல கனவா ஒண்ணுமே புரியலையே, இத முதல் சொல்லியே ஆகணுமே, ஐயோ ஒரே வெக்கமா இருக்கே அப்படின்னு அவரு குதிச்சு இங்கங்க ஓடிக்கிட்டு நடந்துட்டு இருக்க பல்லவன் அண்ணனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சாச்சான்ற மாதிரி பாக்குறாரு. ஐயோ வேண்டாம், பல்லவன்ட்ட வேண்டாம், சின்ன பையன் அவன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிற சோழன் இப்படி ஒரு சீனா சோழா என்னமோ போடா அப்படின்னு அவருக்கு புலம்பிட்டு நடந்துட்டு இருக்க அண்ணான்னு கூப்பிடுறாரு பல்லவன். யார்ட அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு பல்லவனை பார்க்க, அண்ணே எதுக்குன்னு இப்ப வீட்டுக்குள்ளேயே நீ வாக்கிங் போயிட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேக்குறாரு அவரு. டேய் இருடா, மத்த பிரதர்ஸ் வந்துட்டோம், வந்ததும் சொல்றேன், எவ்வளோ பெரிய மேட்ரு இது, கேட்டா நீ அப்படியே ஆடி போயிடுவ அப்படின்னு சோழன் சொல்ல. ஆடி போயிடுவனா, அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. இருடா 3 பேருக்கும் சேர்த்துதான் சொல்லுவேன், வெயிட் பண்ண, அவங்களும் வந்துட்டோம், அதுக்குள்ள நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் புலம்பிக்கிட்டே சோச்சோன்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. டைம் வேற ஆகுது, இன்னும் யாரையும் காணோம் அப்படின்னு வினாடிக்கு ஒரு தடவை வாட்ச் வேற பாத்துக்கிறாரு. ஓவர் அலப்பறையா இருக்கே, அப்படி என்னவா இருக்கும், சரி என்னவா இருந்தா என்ன அப்படின்னு பல்லவன் அவரோட வேலையை பார்க்க குனிறாரு. அப்படியே மனசுக்குள்ள மல்லிகைப்பூவா கொட்டுது அப்படின்னு சோழன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வாசல்ல வண்டி சத்தம் கேக்கு. திரும்பி பாக்குற சோழன், வந்துட்டாங்களா அவங்களும் அப்படின்னு சந்தோஷமா கத்துறாரு. பாண்டி வண்டி ஓட்டிட்டு வர பின்னாடி சேரன் உட்கார்ந்து வர்றாரு. 2 பேரும் இறங்குறாங்க. ஆஹாஹா, வாங்க என் செல்லங்களா, வாங்க கண்ணுங்களா, வாங்க மை டியர் பிரதர்ஸ், வாங்க அப்படின்னு சோழன் சேரனோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. டேய் என்னடா, எதுக்குடா இங்க 2 பேரையும் அவ்வளவு அவசரமா வர சொன்ன, வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோங்கிறாரு சேரன். டேய் கடையில எவ்வளவு வண்டி நிக்குது தெரியுமா, எதுக்குடா வர சொன்னங்கிறாரு பாண்டி. அப்போ பல்லவன் எழுந்து வந்து, நீ வேறனே, நானும் ரொம்ப நேரமா அதை தான் கேட்டுட்டு இருக்கேன், பில்டப் மட்டும்தான் பண்ணுது, எதையும் சொல்ல மாட்டேங்குது, இது இப்படியே எப்படியும் கொஞ்ச நேரம் பில்டப் பண்ணும், அந்த கேப்ல நான் சுச்சு போயிட்டு வந்துடுறேன்னு போறாரு பல்லவன். டே அப்படின்னு பல்லவனை பிடிக்க என்னங்கிறாரு அவரு. இருடா, சுச்சுலாம் பெருமையா போய்க்கலாம், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிறாரு சோழன். அண்ணே சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அப்படின்னு பல்லவனோட முதுகுல தட்ட சொல்லி தொலைங்கிறாரு அவரு. டேய் என்ன விஷயம்னு சொல்லுடா, கடையில ஏகப்பட்ட வேலை இருக்குங்கிறாரு பாண்டி. ஏண்டா இந்த அண்ணனோட உனக்கு கடை தான் முக்கியமாடா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமான்னு சொல்லிட்டா உனக்கு தானே அசிங்கம், சொல்ல வந்த விஷயத்த ஸ்ட்ரைட்டா சொல்லிடு அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னடாங்கிற மாதிரி பாக்குறாரு சோழன். டேய் அப்படிலாம் சொல்லுவியாடான்னு நம்பாம பாண்டிய பார்த்து கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லடா, என்ன விஷயம்னு சொல்லுடா முதல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, அது எப்படி சொல்றது அப்படின்னு அவரு தாடையை தடவிட்டு இருக்காரு. அது அப்படின்னு வெள்ள கடிக்கிறவரு, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சோழன் சொல்ல, சம்பவமா புரியலையேங்கிறாரு பல்லவன் பரவசமா. டேய் ஒரு விஷயம் நடந்ததுடா, குறுக்க கேள்வி கேட்காத அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சொல்லு அப்படின்னு சலிச்சுக்கிட்டு திரும்பிக்கிறாரு. அதை எப்படி சொல்லுவேன், how do I tell that அப்படின்னு அண்ணாந்து பார்த்து யோசிக்கிற ஒரு மனசுல நிலா வந்து ஹக் பண்ணதுதான் மறுபடியும் வருது. அவர் அப்படியே திகைச்சு போய் நிக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு சொன்னதையே நினைச்சிட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஏய் என்னடா இவன் அப்படின்னு பாண்டிகிட்ட கேக்குற சேரன். சோழா, டேய் சோழா அப்படின்னு கைய தட்ட, ஐயோ அண்ணே அப்படிங்கிறவரு பட்டுன்னு சேரனை ஹக் பண்ணி கண்ணத்துல முகத்துல மொத்தமா எச்சில் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்காரு. டேய் என்னடான்னு அவரு பதறிட்டு இருக்க. அடுத்து பாண்டிகிட்ட பாய என்னடான்னு பாக்குறதுக்குள்ளேயே கட்டி பிடிச்சி அவரை சுத்துன்னு சுத்தி அடுத்து பல்லவன் கிட்ட ஓடி வந்து பல்லவனை கட்டி பிடிச்சி சுத்தி
அவரோட கழுத்துல ரத்த காட்டேரி மாதிரி கடிச்சிட்டு இருக்காரு சோழன். நிலா என்ன கட்டி பிடிச்சிட்டானே அப்படின்னு அவரு கத்திக்கிட்டே பல்லவனை சுத்திட்டு திரும்ப எல்லாரும் அப்படியான அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன சொல்றான் இவன்? எங்க நடந்தது, எப்ப நடந்தது, எப்படி நடந்ததுன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு சேரன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.